Hallelujah. Thank you, Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புத்தாண்டுக்குள்ளாக நம்மை பிரவேசிக்க பண்ணின ஆண்டவருக்கும் இந்த புத்தாண்டுக்குள்ளாக தொடர்ச்சியாக அவருக்கு பின்பாக பயணிக்கக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற யாவருக்கும் இயேசு மகாராஜா அவருடைய நாமத்தினால வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை பொழுதுல அதிகாலை பொழுதுல தேவ சமூகத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டுகள், மாதங்கள், வாரங்கள் இதெல்லாம் நமக்கு வேணா புதுசா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில தேவனுடைய நாட்கள் என்பத அவருக்கு இந்த வருடங்களோ, நாட்களோ, வாரங்களோ, நிமிஷங்களோ அதெல்லாம் பெருசா இல்லை. அவருக்கு இருளும் சரியே, வெளிச்சமும் அவருக்கு சரியே. அவருக்கு எதுவும் இந்த காரியங்கள் என்று சொல்லி, நாட்கள் என்று சொல்லி அவருக்கு பிரித்து வைக்க முடியாது கடவுளுக்கு. ஆனால் இதெல்லாம் மனிதர்களுக்காக கடவுள் கொடுத்தது. ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய ஆண்டுகள் ஆகிற பொழுது அந்த ஆண்டுகள்ல நமக்கு வயதை ஒரு பக்கமாக ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வருடங்கள் வருகிற பொழுது நம்முடைய வயது கூட கூடியதாக இருக்கிறது. நமக்கு வயதின் மூலமாக மரியாதைகளும் இன்னும் நம்மை குறித்ததான ஒரு வயது முதிர்ந்தவர்கள் என்கிறதான ஒரு காரியத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆயுள் காலங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு நினைவுபடுத்துவதும் ஒவ்வொரு வருடங்களுமாயிருக்கிறது. என்னுடைய ஆண்டுகள் எத்தனை ஆண்டு காலங்கள்ல ஒரு காலங்கள் குறைந்து விட்டது, என்னுடைய ஓட்டங்கள்ல, என்னுடைய வருடங்கள்ல ஒரு நாட்கள் இப்படியாகவும் அதிகமாய் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு இந்த ஆண்டுகள், வருடங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த புதிய ஆண்டிலும் தேவன் தாமே நம்மை அளவில்லாத நன்மைகளினால் நம்மை ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். 2020 ஆண்டும் 2021 ஆண்டும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களும், சோதனைகளும், அவமானங்களும், ஒருவேளை நாம் தாண்டி வரக்கூடியதான பகுதிகள் இருந்திருக்கலாம். வேலை இல்லாத பகுதிகள், வருமானமற்ற பகுதிகளில் நாம் தாண்டி வந்திருக்கலாம். நம்முடைய தேவைகளுக்காக யாரிடத்திலையும் போய் நிற்காதபடி ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாய் காத்திருக்கிறார். இனியும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார்.
அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. nothing. அவரால் எல்லாம் கூடும். He can everything. நம்முடைய வாழ்க்கையில அவர் நடத்தக்கூடியதான காரியங்கள் அது ஆச்சரியமான விதமாய் இருக்கும். It is a நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நடத்தக்கூடியதான செயல்பாடுகள் ஆச்சரியம் மூட்டக்கூடியதான பகுதியாக இருக்கும். it gives a- வேதம் சொல்லுகிற வண்ணமாக வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கத்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று 118ஆம் சங்கீதத்துல நான் வாசிக்க முடியும். we can read verse in 22, 23 என்று நினைக்கிறேன். which the builders rejected has become chief cornerstone. This was the Lord's doing. It is a marvelous in our. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமூட்டக்கூடியதான விதங்களில் இருக்கும். So it, எப்படி இந்த காரியங்கள் நடந்தது, how it, எப்படி இந்த காரியம் உங்களுக்கு நடந்தது how this thing has happened என்று to you. மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியப்படும் விதத்துல அமேசிங்காக மார்வலாக அவைகள் இருக்கும் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. So it might is a, அதுதான் தேவனுடைய செயல்பாடுகள். that's a, நான் நினைத்து பார்த்தது உண்டு என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள்ல இப்படி ஒரு காரியங்கள் ஏன் நடந்தது என்று நான் நினைத்து பார்க்கிறதுக்கான பகுதிகள் உண்டு. so why this has happened? ஆனால் அதற்கு பின்பாக எனக்கு நிறைய ஐக்கியங்களையும் நிறைய அதற்கான வாய்ப்புகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பதை நினைத்து பார்க்கிற பொழுது உளமாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I thought good fell. ஒரு சூழ்நிலைகள் அது வேறு வகையாக இருக்கிறதான பகுதிகள், அந்த இடத்துல நான் ஏன் போய் நிற்க வேண்டும், எனக்கு எதற்கு இந்த நட்பு தேவை என்று சொல்லி நினைக்கிற பொழுது அந்த இடங்களில ஆண்டவர் செய்யக்கூடியதான காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. I think why I need, but the thing, இதற்காகத்தான் ஆண்டவர் என்னை இந்த ஐக்கியத்திற்கு கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தாரா this is you. என்பதை நான் ஆச்சரியமான விதங்களிலே பார்க்கிறேன். So எனக்கு 2021 31ஆம் தேதியில கூட எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்களை தான் நான் பார்க்க முடிந்தது. so அப்படிப்பட்ட காரியங்களை நான் கடந்து வந்தேன். so என்னுடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியத்தை அமேசிங்காக ஆண்டவர் நடத்தினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியே நடத்தக்கூடியவராக இருக்கிறார். God is marvelous. இந்த அருமையான காலை நேரத்துல தேவனுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக நாம் சொந்தம் பாராட்டிக் கொள்ள நாம் போகிறோம். So see, which is வேதாகமத்தில் இருக்கக்கூடியதான வார்த்தைகள்ல ஆண்டவர் நமக்கு என்று அருளி இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே அது நமக்கு சொந்தம் தான். அப்பாவுடைய வார்த்தை யாருக்கு சொந்தம்? அது பிள்ளைகளுக்கு தான் it's சொந்தம். for the children. அது அப்பாவுடைய உரிமைகள் யாருக்கு சொந்தம்? அது பிள்ளைகளுக்கு தான் சொந்தம் It's for the, என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். so we need அப்படி என்றால் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். so God. இந்த வருடத்திலும் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். This chapter 28. 28ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். Genesis 8 verse 10. யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி
ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் கீழாக வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இங்கே ஆண்டவர் யாக்கோபோடு கூட ஒரு காரியத்தை பேசக்கூடியவராக இருக்கிறார். யாக்கோபுடைய பயணத்துல ஆண்டவர் அவரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பயணத்தின் பொழுது ஒரு பயண நண்பராக சில பேர் நம்முடைய வாழ்க்கையில வருவது உண்டு. நம்ம பயணிக்கிறதான பயணங்கள்ல அது பலவிதமான பயணங்களாக இருக்கலாம். அந்த பயணங்களின் பொழுது நம்மோடு கூட பலரும் பலவிதமான பயணத்தை நம்மோடு கூட பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுல நண்பர்களாக இருக்கலாம், அதுல பெற்றோர்களாக இருக்கலாம், அதுல சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், ஒருவேளை நண்பர்களாக இருக்கலாம். இப்படி பலவிதமான நம்முடைய பிரயாணங்களில பயணிக்கக்கூடிய அளவுகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த பயணிகளினுடைய அந்த பயணிக்கிற பொழுது கண்டிப்பாகவே அந்த பயணிகள் சில இடங்களில் அவர்களுடைய ஜர்னி நின்றுவிடும் அல்லது அவர்கள் நம்மோடு கூட தொடர்ந்து வர முடியாது. நம்மோடு கூட அவர்கள் பயணிக்க முடியாது. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பயணம், அவர்களுடைய போகக்கூடியதான காரியங்கள் வேறு வகையாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பயணங்களோ வேறு வகையாக இருக்கலாம். ஆகையால் அந்த பயணத்திலே அவர்கள் பயணிக்க முடியாதபடிக்கு பாதியிலே நின்று விடுவார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற பொழுது யாக்கோபோடு கூட ஆண்டவர் பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் யாக்கோபோடு கூட பயணிக்கக்கூடியதான ஒரு பகுதியை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பயணிக்கக்கூடியதான காரியங்களுக்காக அவர் வாக்கு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நான் உன்னோடு கூட பிரயாணம் பண்ணக்கூடியவராக இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை நடத்துவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. இந்த வருடத்துல நான் பார்க்கக்கூடியதான காரியங்கள் இதுதான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை.
I have done. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் விட்டு உன்னை கைவிடுவதில்லை என்றதான காரியத்தை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். So this is the அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பயணங்களில ஒருவர் வரக்கூடியவராக இருக்கிறார். So there is a person who can travel. இந்த 2022ஆம் ஆண்டுல ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கக்கூடியவராக, உங்களுடைய வாழ்க்கையோடு கூட உங்களுடைய குடும்பத்தோடு கூட அவர் பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். So in the year of 2020, அவர் உன்னோடு கூட உங்களுடைய குடும்பத்தாரோடு கூட உங்களுடைய குடும்பத்தின் நபர்களோடு கூட அவர் பயணிக்கக்கூடியவராக இருக்க அவர் விரும்புகிறார். so he யாரெல்லாம் அவருடைய பயணத்திற்காக நானும் உம்மோடு கூட பயணிக்கிறேன் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவரோடு கூட பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். so people who together with him. அப்படி அவர் பயணிக்கக்கூடியதான பகுதியில So traveling. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். So he will not leave us until அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாதவராக so இருக்கிறார். until he has done, he will leave us. அன்பு தேவனுடைய பிள்ளையே, My beloved children, ஒருவேளை நீங்க கேட்ட வார்த்தைகளிலே எத்தனையோ இடங்களிலே கேட்டிருக்கலாம். if different பலரும் பலவிதமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். they might say different. பலரும் பலவிதமான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக அல்லது உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம், உங்ககிட்ட ஆணையிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் ஒன்றுமே நிறைவேறாமல் போயிருக்கலாம். So people உங்களுக்கு நீங்க நம்பி இருக்கக்கூடியதான தொழில் நிறுவனங்கள்ல அல்லது நீங்கள் நிறுவனத்துல இருக்கக்கூடியதான ஒருவேளை பார்ட்னராக இருக்கலாம், ஒருவேளை மற்ற பகுதிகளாக இருக்கலாம். ஒருவேளை இந்த காரியங்களின் மூலமாக சொன்ன காரியங்கள் சொன்ன பகுதிகளை நீங்க ஒருவேளை இந்த பகுதிகள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கலாம், நிறைவேறாமல் போயிருக்கலாம். promise. இப்படி நம்ம வாழ்க்கையில சொன்ன காரியங்கள் எத்தனையோ விதங்களை ஏமாற்றத்தோடு கூட நாம் So காணப்பட்டிருக்கலாம். we might face different types. ஆனால் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும் வரவும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. But until he is doing what he has. இங்க ஒரு 3 காரியங்களை நாம் பார்த்து விட்டு பின்பு அந்த பயணத்தினுடைய பகுதிகளை நாம் பார்க்க So போகிறோம். we are going journey of. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பயணத்துல நமக்கு மிகவும் முக்கியமான சில காரணங்கள் இங்கே நமக்கு தேவையா இருக்கிறது. So we need 3 things while we are. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கக்கூடியவராக இருக்கிறதுக்கான சில காரியங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்க போகிறோம். God days of அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, my brothers and sisters, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children, நீங்கள் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், what you have, பெற்றோருடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்க you வேண்டும். need the blessing. உங்களுடைய தாய் தகப்பனுடைய ஃபாதர் மதர்ஸ் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். So you need இந்த காலை நேரத்துல in this morning, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியதான பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். we pray bless you. உங்களுடைய தாய் தகப்பனார் உங்களை ஆசீர்வதிக்கிற முறைமையின்படியாக நீங்கள் வாழ You வேண்டும். need to live a life that should bless you. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட வருவதற்கான ஒரு காரணம் இருக்கும் என்று சொன்னால் What is with Jacob? இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான ஒரு சில பகுதிகளை நாம் பார்க்கலாம். Few things. இங்கே யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பனால் ஆசீர்வதிக்கப்படக்கூடியதான ஒரு மனிதனாய் So காணப்படுகிறார். Jacob is by his father and தன்னுடைய தாய் தகப்பன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாங்க. there are mother blessing. நம்முடைய வாழ்க்கையில பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. We need of our father and ஏன் அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்க why வேண்டும்? they need அவர்கள் நம்முடைய முற்பிதாக்களாக because இருக்கிறார்கள். they are forefathers. அந்த முற்பிதாக்கள் ஆண்டவரோடு கூட பழகினவர்கள், நடந்தவர்கள், தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்கள், அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். So they have a walk with God, they have with God. So they need to bless.
நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கலாம், ஆவிக்குரிய தாயாய் இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய தாய் தகப்பன் ஒருவேளை நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க ஆவிக்குரிய விதமா இல்லாமல் இருந்தாலும் நமக்கு ஆவிக்குரிய விதங்களிலே நடத்தக்கூடிய தாய் தகப்பனை கொடுத்திருக்கக்கூடியதான அவர்கள் நம்ம மேலாக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிற பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So if our parents have a spirit, so by them we are getting them. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நாம தேவையா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So we need to understand. Then நம்முடைய வாழ்க்கை பயணத்துல பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். in our journey of இங்க 28ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே பார்க்கிற பொழுது Genesis chapter 28 verse 1. யாக்கோபை அழைத்து ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவரை ஆசீர்வதித்தார். இங்கே நாம் பார்க்கிறோம் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். The night Jacob blessed him. இங்கே யாக்கோபை ஆசீர்வதிக்கக்கூடியதான தகப்பனாக காணப்படுகிறார். So son. முதலாவதாக பெற்றோருடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். First of all, you get the thing from brother. இந்த 2022ஆம் ஆண்டுல பிள்ளைகளாக இருக்கக்கூடியதான ஒவ்வொருவரும் உங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். Get your blessing from your father. உங்களுடைய தாய் தகப்பனிடத்தில் ஒருவேளை எந்த விதங்களிலும் ஒருவேளை உங்களை குறித்து உங்களுடைய மனத்தாங்கலான பகுதிகள் நடந்த பகுதிகளோ நடந்த காரியங்களோ எதுவாக இருந்தாலும் அதை தேவ சமூகத்திற்குள்ளாக வைத்து ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நான் என்னுடைய தாய் தகப்பனிடத்துல நான் வருகிறேன் என்று சொல்லி உங்களுடைய பெற்றோருடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளையாக அவருடைய வாயிலிருந்து வரக்கூடியதான ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் நீங்கள் மாற வேண்டும். இரண்டாவதாக பெற்றோருடைய அறிவுரை அல்லது வழிகாட்டின்படியே நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு காண்பிக்கக்கூடியதான வழிமுறைகளிலே நீங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருங்கள். அவர்கள் உங்களுக்கு வேதாகமத்தின்படி எந்த காரியங்களை போதிக்கிறார்களோ சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதை வேதாகமத்தினுடைய கண்ணோட்டத்தின்படியாக உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிவது அவசியம். அவருடைய அறிவுரையை அல்லது வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடக்க வேண்டியது அவசியம். அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதான வேதாகமத்தின்படியாக வழிகாட்டக்கூடியதான இந்த பாதையில் நட என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள் என்றால் அந்த அறிவுரை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வேதத்தின்படியாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிற மகனே மகளே என்று சொல்லி சொல்வார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின்படியாக நீங்கள் அந்த அறிவுரையின்படி நீங்கள் நடக்க வேண்டும். அறிவுரையின்படி நடக்க வேண்டும். மூன்றாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படிதலோடு கூட இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களும் யாக்கோபிடத்திலே காணப்பட்டது. பெற்றோரால் தாய் தகப்பனிடத்திலே ஆசீர்வாதம் பெற்ற யாக்கோபாய் காணப்படுகிறார். பெற்றோருடைய அறிவுரைகளை கேட்டு அவருடைய வழிநடத்துதலின்படியாக நடக்கக்கூடிய யாக்கோபாக இருக்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடியதான ஒரு மகனாக யாக்கோபு காணப்படுகிறார். இப்பொழுது அந்த வார்த்தையின்படியாகவே இப்போ பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார் யாக்கோபு. சில நேரத்துல ஏன் வேற வாக்கியங்கள் நமக்கு புரியாமல் போகிறது? இன்றைக்கு நேற்றைய தினத்துல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோவை சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த குரூப்ல அந்த போட்டுருக்கக்கூடியதான அந்த போட்டோஸ், அந்த போட்டோவை ஒரு தம்பி பார்த்துட்டு கேட்டா இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குதுன்னு. நான் அந்த போட்டோவை பார்த்த உடனே புரிந்து கொண்டேன். இந்த போட்டோ எதை குறித்து போடப்பட்டிருக்கிறது? இந்த போட்டோ யாரை பற்றி போடப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது.
ஆனால் அதே போட்டோவை அவருடைய கூட பிறந்த சகோதரன் போட்டிருக்கிறான். அந்த சகோதரனுக்கு அந்த போட்டோவை புரிஞ்சுக்க முடியல. But the thing couldn't understand. அது என்ன அந்த போட்டோங்கிறத தெரிஞ்சுக்க முடியல. So he couldn't understand. வேற ஒண்ணுமே இல்ல. இன்றைக்கு வாசித்ததான இந்த பகுதியை தான் அவன் போட்டோவா போட்டிருக்கிறான். So what I've read today, he's அவன் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. so it confirms இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய குரூப்ல போட்டிருக்கக்கூடியதாக அந்த பதில உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. so it confirms ஆண்டவர் நம்முடைய பிரயாணங்களிலே கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார் he is with us. என்பதை ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள We முடியும். can understand by the word of God. சில நேரத்துல ஏன் புரிந்து கொள்ளாம இருக்கிறோம்னு சொன்னா Why some couldn't வேத வாக்கியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாததுனால, we never obey. நம்முடைய பெற்றோருக்கு வேத வாக்கியங்களின்படி நம்மை காண்பித்து நடத்துகிறபடினால் அந்த பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படியாக இருக்கிறதுனால நாம் வேத வாக்கியங்களை குறித்ததான அர்த்தங்களை அதனுடைய பொருள்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போய் விடுகிறோம். So our parents are showing us how to walk and how to obey, but we couldn't do that. So we can't understand and we couldn't walk. ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக இருக்கலாம், அவர்கள் நம்மை வழிகாட்டுகிற பொழுது அந்த வழிகாட்டுதலுக்கு நாம் கீழ்ப்படியாத வழிகாட்டுதலின்படி நாம் நடக்காமல் போகிற பொழுது அதற்கான அர்த்தங்களை புரியாதவர்களாய் நாம் போகிறோம். So if they must be spiritual, they're showing a way, so we don't know how to walk. நம்முடைய ஆவிக்குரிய தாய் தகப்பன் நம்மை ஆசீர்வதிக்கிற போது ஏனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கடந்து வரவில்லை, ஏழு ஆசீர்வாதங்கள் எனக்கு நிறைவேறவில்லை என்று சொல்லி நாம் யோசிக்கிற பொழுது, So if from there, ஏன் இந்த காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியல நினைக்கிற போது, why I can இந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாக so இருக்கிறார்கள். they can இந்த கால நேரத்திலும் கூட in this month கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் பயணமாக கூட வருவாராக. what will be இந்த கால நேரத்தில் சில வார்த்தைகளை நான் உங்களிடத்துல பேச I ஆசைப்படுகிறேன். would like to share a few இன்னும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம், some more. ஒரு செய்தி என்னவென்றால், What's the நம்முடைய எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம் பயணிக்கிற பொழுது ஒருவேளை நம்முடைய குடும்பத்தோடு கூட பயணிப்போம், நம்முடைய தாய் தகப்பனோடு கூட பயணிப்போம், அதெல்லாம் இருக்கும், குடும்பமாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த பகுதிகளில் ஒரு தனிப்பட்ட விதங்களில் நாம் பயணிக்கக்கூடியதான ஒரு பகுதிகள் வரக்கூடியதாக இருக்கிறது. so we might travel with many along with family members. There is a day that நம்முடைய வாழ்க்கையில தனித்தனியாக நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். we are traveling, இப்ப நம்ம பார்க்கலாம், so we can see. இப்ப நான் சாப்பிட்டா என்னுடைய மனைவி வயிறு நிறையாது, So if she didn't have that food, அவங்க சாப்பிட்டா என் வயிறு நிறையாது, so if she eats, I can. என் புள்ள சாப்பிட்டதுனால என் வயிறு நிறையாது, So if daughter eats, என் பையன் சாப்பிட்டதுனால என் வயிறு நிறையாது, if my இல்ல நான் சாப்பிட்டதுனால என் பிள்ளை வயிறு நிறையாது. so if I'm eating, they can't. ஆனா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் சாப்பிட வேண்டியது அவசியமா இருக்கு. But each and every people for their life they need. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நாம் கடவுளோடு கூட பயணிக்கக்கூடியதான பகுதி என்பதும் தனித்தனியாக இருக்கிறது. Likewise, with God is நான் நடக்கக்கூடியதான காரியத்தினால நான் நடக்கக்கூடிய பகுதியினால அந்த நடையில ஆண்டவரோடு கூட நான் நடக்கக்கூடிய ஒரு நடையாக இருக்க வேண்டும். so that walking that should be with God. இங்க யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வருகிறது. So Jacob had same experience. ஏறத்தாழ யாக்கோபுக்கு 40 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். I hope he. இப்பொழுது இந்த 40 வருட காலங்களாக தன்னுடைய பெற்றோரோடு கூட அவன் காணப்பட்டார். So till this 40 years he was along with his parents. அவர் ஒரு கூடாரவாசியாக இருந்தால் ஒரு குணசாலியாக காணப்பட்டார். He was a tent and he was a good. ஒரு கூடாரவாசியாக ஒரு குணசாலியான ஒரு மனிதனாகவும் அவர் காணப்பட்டார். So he was a good. அந்த மனிதனாக இருக்கக்கூடியவருக்கு So that good. இப்பொழுது ஒரு வகையான பயணத்தினுடைய தனிப்பட்ட ஒரு பயணமாக அவருடைய வாழ்க்கையில் அமைகிறது நமக்கு பார்க்க Now முடிகிறது. it has. Each will. அவருடைய பயணத்துல அவருடைய தகப்பனார் இருந்தார். அதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளும் அவரோடு கூட இந்த தகப்பனோடு இருந்தபோது அவருக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. So with his mother, all he needs
with. அவருடைய தகப்பனார் கூட இருந்த பொழுது அதெல்லாம் தாயார் கூட இருந்த பொழுது எல்லாம் சந்திக்கப்பட்டது. So when இப்பொழுது இவர் தனியாக பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். he's இங்கே 10ஆம் வசனம் பார்க்கிற பொழுது when we are reading அந்த endwise, பயணத்தை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். it says about the travel. பேர்சபாவை விட்டு புறப்பட்டு யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினார். Now Jacob went out from Beerseba and toward Haran. அவர் பிரயாணம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். So he was traveling. அந்த பயணம் பண்ணக்கூடியவராக He இருக்கிறார். was traveling. இந்த பயணத்திற்குள்ளான பகுதிகளில் In the அப்பா வரல, அம்மா வரல, mother was, சகோதரன் வரல, brother was not. இப்படி அவர் தனியாக பயணிக்கக்கூடியவராக He was இருக்கிறார். alone. இப்பொழுது தனியாக பயணிக்கக்கூடியவராக இருந்த யாக்கோபோடு கூட Now ஆண்டவர் பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். God is with him. ஆண்டவர் அவருடைய பயணத்தில் இடைபெறக்கூடியவராக இருக்கிறார். God accompanied him. இங்கே நாம் கவனிக்கக்கூடியதான ஒரு காரியம், So what? உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படி பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். Even in life, God is traveling with you. உங்களுடைய உள்ளத்தை திறந்து நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் பயணிக்கக்கூடிய பயணங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். If you face to him, he whether you and he. ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெறுமையாக இருக்கிறோம் என்பதான சில இடங்களிலே நாம் வெறுமையாக இருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்கிறோம் தெரியுமா? Why we are saying that? ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த பயணிக்கக்கூடிய பயணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Because this time that என்னோடு கூட ஆண்டவர் பயணிக்கவில்லை என்கிறதான, என்னோடு கூட ஆண்டவர் இல்லை என்கிறதான ஒரு நிலைக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம். so we are and you think he's not traveling with me. காரணம் என்னவென்றால் What's the reason? ஆண்டவருடைய அந்த வழிநடத்தலை நாம் புரிந்து கொள்ளாததுனால, So we don't. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் கூட இருக்கிறார். In your life journey, உங்களுடைய வாழ்க்கை பயணங்களிலே அவர் கூட வரக்கூடியவராக so இருக்கிறார். he's உங்களுடைய படிப்பின் பயணத்திலே கூட வரக்கூடியவராக இருக்கிறார். in your உங்களுடைய வேலை என்கிறதான பயணத்திலே அவர் கூட வரக்கூடியவராக இருக்கிறார். job, உங்களுடைய ஊழியம் என்ற பாதையிலே அவர் கூட வரக்கூடியவராக இருக்கிறார். so he's உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்திலே அவர் கூட வரக்கூடியவராக இருக்கிறார். also he's with you in இந்த அருமையான காலை நேரத்துல this moment. தேவன் தாமே நம்மோடு கூட வரக்கூடியவராக இருக்கிறார். So God ஆண்டவர் நம்முடைய பயணத்திலே அவர் தொடர்ச்சியாக வரக்கூடியவராக இருக்கிறார். is accompanying you. ஒரு சில பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பித்து முடிக்க I would ஆசைப்படுகிறேன். like to show. I would like. அன்று யாக்கோபோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் Said I will. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியதான காரியம், உன்னோடு நான் இருப்பேன், I will be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன், I'll be with you. நான் உன்னோடு கூட வருவேன், I'll come along. நான் உன்னை கைவிடாது I'll இருப்பேன், never leave நான் சொன்னதை செய்வேன், until I will do what I've said. நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், I'll complete what I've said. நான் சொன்ன காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. I'll never do until I have done what I've said. நான் யாக்கோபுக்கு எப்படி சொன்னேனோ அதே போல உனக்கும் நான் உன்னோடு கூட வருகிறேன், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. What I said to you. இன்றைய காலை நேரத்திலே கூட In this, நம்முடைய பயணத்திலே கர்த்தர் வருகிறார். God is. நம்முடைய பிரயாணங்களிலே கர்த்தர் வருகிறார். He is in. நம்மோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். He is. நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக He will இருப்பார். bless. இந்த காலை In நேரத்திலும் this moment, தேவ பிள்ளைகளை, my beloved children, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். we are. இந்த வருடத்துடைய துவக்க நாளிலே நாம் வந்து நிற்கிறோம். We are. இந்த துவக்க நாளிலே நிற்கக்கூடியதான நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடியதான காரியம், ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லக்கூடியதான காரியம், What the scripture is tell. உன்னுடைய பயணத்திலே நான் இருக்கிறேன், I'll be. உன்னுடைய வாழ்க்கை என்கிற பயணத்திலே நான் கூட I'll இருக்கிறேன், be with you. Your journey. உன்னுடைய பயணத்திலே புயல்கள் வருகிற பொழுது நான் கூட இருப்பேன், ஒரு பாதை தெரியாது இருக்கக்கூடியதான கால்கள் சூழ்கிற நேரங்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன். If you Marcus, உன்னுடைய அறியாமையிலே நின்று கொண்டிருக்கக்கூடியதான இடங்களிலே நான் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். I will go
properly. உனக்கும் பரலோகத்திற்கும் ஒரு தொடர்புகோலை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தும்படிக்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I'm here. உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்படிக்காக நான் உன்னோடு கூட I'm இருக்கிறேன் here to என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. and God bless us. இந்த கால நேரத்தில் தேவ சுமத்துக்குள்ளாக நாம் இப்படி காணப்படுவோம். This morning கர்த்தர் நம்முடைய பிரயாணங்களிலே கூட இருப்பார். will be இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட விதங்களில நாம் பயணிக்கக்கூடியதான ஒவ்வொரு பயணங்களிலும் நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணத்துல கர்த்தர் கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God ஜெபிப்போம். we நல்ல பிதாவே, அன்பான இயேசுவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான நாளிலும் தேவ சமுத்திரக்குள்ளாக நாங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து இந்த நாளில தேவ சமுத்திரக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே இந்த முதல் வார்த்தையை, ஆண்டவரே முதல் வார்த்தையினுடைய பகுதிகளில நாங்கள் கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே மீதமுள்ள வாரங்களில, நாட்களில ஆண்டவரே நீர் எப்படிலாம் எங்களோடு கூட பயணத்துல கூட இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கை என்கிற பயணத்துல நாங்கள் எப்படி நீர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆண்டவரே, போன வருடத்துல எங்களோடு கூட இருந்தீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த வருடத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதற்காக ஆண்டவருடைய வாக்குகள் மூலமாக உறுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும் பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தமுடைய அன்பும் சமாதானமும் செய்யும். கர்த்தர் வருவனம் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.